Hi friends, welcome to sivagamiskitchen. இன்னைக்கு காய்கறி வச்சு ஈஸியா சுவையான குருமா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே வரும். தேங்காய் இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். அரை முடி தேங்காய் துருவியது, ஒரு ஸ்பூன் கசகசா இல்லாதவங்க முந்திரி 10 போட்டுக்கலாம். அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. லவங்கம் 4, பிரிஞ்சி இலை 2, பட்டை 1, சோம்பு அரை ஸ்பூன், ஏலக்காய் 2, அனாசி மொட்டு 1, ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் உடச்சி போட்டு நல்லா வதக்கிக்குங்க. மூணு வெங்காயம் நீல வாட்டில் கட் பண்ணி போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கும் போதே ஒரு ஸ்பூன் உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரமாக வெங்காயம் வதங்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன், நூறு கிராம் கேரட், உருளைக்கிழங்கு 100 கிராம், பீன்ஸ் 100 கிராம் பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. கட் பண்ண தக்காளி 3. ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு நம்ம இப்போ மசாலா பொருள்லாம் போட்டுக்கலாம். கரம் மசாலா 1 ஸ்பூன், காஷ்மீர் மிளகாத்தூள் 3 ஸ்பூன், அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி, உப்பு 1 ஸ்பூன். நம்ம ஏற்கனவே வெங்காயம் வதக்கும் போது 1 ஸ்பூன் போட்டிருக்கோம். எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்குங்க. சிம்மிலேயே வச்சு 2 நிமிஷம் மூடி வைங்க. அப்போ தான் ஆவியில் சீக்கிரமாக வெந்துடும் காய்கறிங்க, எண்ணெயும் நிறைய இழுக்காது. நம்ம அரைச்சி வச்சுக்கிற தேங்காயை போட்டு ஒரு வதக்குங்க. அப்படியே நம்ம ஜாடியில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் திட்டமான பதத்துக்கு நான் ஒரு 4 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். கலக்கி உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நான் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். மொத்தத்தில் 3 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்கிட்டோன்னு கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க. சுவையான காய்கறி குருமா ரெடி. இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை வேற ஒரு டிஷ்ஷோட சந்திக்கிறேன்.